தேசம் முழுவதும், தமிழ்நாடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாளை நடக்கிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆராதனை ஆசீர்வதியும். ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்கள் ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். முக்கியமாய் பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு ஆராதனையின் முதல் பகுதியாகிய ஆராதனை பகுதி ஆசீர்வதியும். அதில் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அபிஷேகத்தினால், வல்லமையினால், கிருபையினால் நிரப்பப்படட்டும். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை நீர் விரும்புகிறதை கொடுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்குதர் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறபடி ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நடக்கும்படி, அந்த வார்த்தைகள் கேட்டு அதன்படி நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஸ்தோத்திரம். எங்கள் தேசம், எங்கள் தமிழ்நாடு, எங்களுடைய எல்லா மாவட்டங்களில் இருக்கிற எல்லா சபைகளையும் நாளைக்கு ஆராதனை ஆசீர்வாதத்தையும் தடைகள் நீங்கட்டும். ஒவ்வொரு சபைக்கும் ஆத்துமக்கள் கூட்டமாக குடும்பமாக கடந்து வந்து சேர்ந்து ஆராதித்து ஆவியானுடைய ஆளுகையினால் நிரப்பப்படட்டும். ஆராதனைக்கு உரமாக இருக்கிற தடைகள் அழித்து போகட்டும். தேவனுடைய மகிமை, பிரசன்னம், வல்லமை, கிருபை வெளிப்படட்டும். ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.